ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டாசல் பார்க் சேனல். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான பன்னீர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சைட் டிஷ் பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கும். எப்போதும் போல குருமா பண்ணாம சப்பாத்திக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் மசாலா பண்ணி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணலாம். இந்த பன்னீர் மசாலா பாத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்காது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல டேஸ்ட் அட்டகாசமான சுவையில நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க பன்னீரை போட்டு இதில் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நான் பார்த்தீங்கன்னா 400 கிராம் பன்னீர் இன்னைக்கு எடுத்திருக்கேன். 400 கிராம் பன்னீரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற எல்லா பன்னீரையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு, 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலையை 2 கட் பண்ணிக்கிட்டா 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எண்ணெயில நல்லா பொரியட்டும். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகாயை பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட பார்த்தீங்கன்னா 1 துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 5 பல்லு பூண்டை நசுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வதங்க கொஞ்சமாக சால்ட் போட்டு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் நான் நல்லா பெரிய சைஸ் 3 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 50 கிராம் தயிரை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு கிட்ட வரும். அதை மிக்சியில் அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்ட் இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 கிளாஸ் நான் தண்ணி வச்சு இதை 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் தேவையான சால்ட்டு போட்டு 10 நிமிஷம் ஐ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்சிருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 400 கிராம் பன்னீரை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எகெயின் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வேக விடுங்க. பன்னீர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு ரொம்ப பொறுமையாக தான் இதை மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பன்னீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி இதை மிக்ஸ் பண்ண வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் மட்டும் இதை மிக்ஸ் பண்ணால் போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபைனலாக கார்னிஷ்காக கொஞ்சோண்டு மல்லி இலைகளை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், சூப்பரான பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு குருமா பண்ணாமல் இந்த மாதிரி பன்னீர் மசாலா பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை கூட ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.